friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல variety riceல coconut rice தேங்கா சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். தேங்கா சாதம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துர்க்கேன். இதை இப்போ 2-3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில பாதி மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். இந்த பாதி மூடி தேங்காயை நீங்க துருவியும் எடுத்துக்கலாம். நான் இப்போ பொடியா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். நீங்களும் மிக்ஸில தான் அரைக்க போறீங்கன்னா ரொம்ப நைஸா அரைக்காம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்த அரிசியை விட 3 மடங்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போதே அதுல தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கறனால அரிசி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வரும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க பாசுமதி அரிசியை தண்ணியை ஃபுல்லா வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தா போதும். நம்ம இப்போ இந்த ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி வச்சிருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, வரமிளகாய் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாலே அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் சிம்லேயே 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 முந்திரி போல் சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களோட விருப்பம் தான். நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் தேங்காயை வறுத்துக்கணும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்த பிறகு இந்த மாதிரி 2 கரண்டியால் கலந்து விடுங்க. ஒரே கரண்டியால் கலந்து விட்டால் சாதம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கம் 2 கரண்டியால் கலந்து விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோட மணமும் அந்த தேங்காயும் சேர்ந்து அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் வடித்து வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சுலபமாக 5-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி அருமையான தேங்காய் சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.